வணக்கம் நேயர்களே. லெப்டோஸ்பிரோசிஸ் அதாவது எலிக்காய்ச்சல் என்று சொல்லப்படுகின்ற நோய் இப்பொழுது மிக தீவிரமாக பரவி வருகிறது. இதற்கு அண்மித்த காலமாக பெய்த மழை ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது. இந்த எலிக்காய்ச்சலினால் கடந்த வருடம் 9,000 பேர் நம் நாட்டில் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு இதுவரையில் 6 மாதத்திற்குள் 5,000 பேர் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். இது பரவதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கப்படுகிறது. பொதுவாக அந்த விலங்குகளுடைய சிறுநீரகம், கொறித்துண்ணிகள் என்று சொல்லப்படுகின்ற பிராணிகளுடைய சிறுநீரகம் மாசுபட்ட நீரில் கலப்பதன் ஊடாக அதிலிருந்து உருவாகின்ற பாக்டீரியாக்களிலிருந்து இந்த எலிக்காய்ச்சல் உருவாவதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது கடந்த வாரங்களாக பெய்த கடும் மழையினால் இந்த நீர் மாசடைதலினால் இந்த பாக்டீரியா மீண்டும் உருவாகி இருப்பதாகவும் எலிக்காய்ச்சல் தோன்றி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதிலும் அதிகமாக இந்த பெண்களுக்கு தான் இந்த எலிக்காய்ச்சல் நோய் ஏற்பட்டிருப்பதாக தொற்று நோயியல் பிரிவின் ஆலோசகர் வைத்திய கலாநிதி திஷானி பெரேரா உறுதிப்படுத்தியிருக்கிறார். ரத்தினபுரி, கேகாலை மற்றும் பதுளை போன்ற பல மாவட்டங்களில், இந்த வடக்கு கிழக்கு மாவட்டங்கள் தவிர மற்ற மேல் மாகாணம், தென் மாகாணங்களில் பல மாவட்டங்கள் இதில் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அண்மித்த கால மழையிலும் பாதிக்கப்பட்ட இடங்கள் அவைகள் தான். எனவே அதில் என்ன மாதிரியான ஒரு அறிகுறிகள் வருதுன்னு சொன்னால், தசை வலி முதலில் இருக்குமாம். தசை வலிகள், அதே போல் மஞ்சள் காமாலை, இருமல், மூச்சு திணறல் போன்றவை தான் இதற்குரிய அறிகுறிகளாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. மிக அவதானமாக நாங்கள் இருக்க வேண்டும். நீர்நிலைகள் தொடர்பாக மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கப்படுகின்றீர்கள். எனவே இந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதன் காரணமாக இயற்கையான சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது பாதிக்கப்படுகின்ற மக்கள் இவ்வாறான நோய்களுக்கு இலகுவில் உள்ளாக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது காலப்போக்கில் நீங்கள் சும்மா விட்டீங்கன்னு சொன்னால், சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் சிறுநீரக கோளாறு பிரச்சனை இருக்கும். இதயம் சம்பந்தமான சுவாச கோளாறுகள், இதயம் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் பாரிய அளவில் வருவதற்கான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே சரியான முறையில் உங்களுக்கான வைத்தியத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். சரியான ஒரு வைத்தியசாலைக்கு சென்று நல்ல வைத்தியர்களை சந்தித்து நோய்களுக்கான தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கையில் இது பல மாவட்டங்களில், கேகாலை, ரத்தினபுரி, குருநாகல், காலி, களுத்துறை போன்ற பல மாவட்டங்களில் இது உணரப்பட்டிருக்கிறது. அதிகமாக பெண்களுக்கு தான் இந்த நோய் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலங்களில் ஆண்களுக்கு வந்தது இந்த எலிக்காய்ச்சல் நோயானது. என்ன காரணம்னு சொன்னால், நெற்பயிற்சிகை மேற்கொள்ளுகின்ற பொழுது, அல்லது கால்நடை பண்ணையாளர்கள், கால்நடைகள் வளர்க்கின்றவர்கள், அல்லது சுரங்கம் தோண்டுகின்ற பணிகளில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுக்கு இவ்வாறான நோய்கள் ஆரம்பங்களில் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த விவரங்கள் மூலமாக ஆண்கள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நீர் மாசடைதல், கொறித்துண்ணிகளினால் அவர்களின் அந்த கொறித்துண்ணிகளின் சிறுநீரால் பாதிக்கப்படுகின்ற மாசடைந்த நீரினால் இந்த பாக்டீரியாக்கள் மீண்டும் பரவுவதனால் இது பெண்களுக்கும் பரவுகின்ற ஒரு தன்மையாக நாங்கள் அறிய முடிகிறது. எனவே மிக அவதானமாக இருக்க வேண்டும் நீர்நிலைகள் தொடர்பாக என்ற விடயத்தை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். எனவே எலிக்காய்ச்சல் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். இதில் சரியான முறையில் மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொண்டால் மட்டும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அல்லது நாங்கள் சொன்னது போல சிறுநீரக பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், இதய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அது மீளவே முடியாது, மரணத்தையே தோற்றுவிக்கும். எச்சரிக்கையாக இருப்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் உறவுகளே.